எனக்கு பொறாமைலாம் இல்ல. ஆனா லைட்டா கொஞ்சம் பொறாம தான். இப்படிதாங்க பாஜகவோட ஆதரவாளர்கள் ஒரு சில பேரு, அண்ணாமலை அவர்கள பார்த்து மாரிதாஸ் ரொம்ப பொறாமப்படுறாருப்பான்னு, இது மாரி கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கு வந்தவுடனே, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து அவரோட தமிழக வருகைய பயங்கரமா வந்து கொண்டாடினாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மாரிதாஸ் அவர்கள் ஏதாவது சொல்லி அண்ணாமலை அவர்கள மறைமுகமா விமர்சனம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இருக்கும்போது மாரிதாஸ் அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல வந்து பேசு தமிழா பேசுவோட எக்ஸ் எம்ப்ளாயி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக ஒரு ப்ராஜெக்டை வந்து முன்னிறுத்தினாங்க. அந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன அப்படின்னா 100 யூடியூபர்ஸை சேர்க்கணும் அப்படின்றதான் வந்து நோக்கம். ஆனால் அந்த ப்ராஜெக்டில் கடைசி வரைக்கும் 70 பேரை மட்டும்தான் சேர்க்க முடிஞ்சுச்சு, 30 பேரை சேர்க்கவே முடியல. இந்த பணம் யாருக்கு போச்சுன்னே தெரியல அப்படின்னு அந்த ஒரு ப்ராஜெக்டை பற்றி வந்து பேசியிருந்தாரு. இப்போ இதை பற்றி மாரிதாஸ் அவர்கள் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாருங்க. இதை பற்றி மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பார்த்தீங்களா சோசியல் மீடியாவே கட்சி நடத்திக்கலாம், சோசியல் மீடியாவை வச்சே ஆட்சியை பிடிச்சிக்கலான்னு இங்குள்ள ஒரு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா? சோசியல் மீடியா மூலமாக கட்சியை நடத்தணும்னு 30 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. எம்புட்டு காசை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு. இந்த காசை எடுத்துகிட்டு போய் கட்சியில் உள்ள முக்கியமான கட்சிக்காரங்களுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த காசை வச்சு அவங்க ஈஸியாக கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்ட் லெவலில் போய் கொஞ்சம் காசை சாப்பிட்டு கூட கொஞ்சம் காசை வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ 30 கோடி அநியாயமாக வேஸ்ட்டாக வந்து போயிடுச்சு. சோசியல் மீடியாவை நம்பி மொத்தமாக ஏமாந்துட்டாங்கன்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி மறைமுகமா வந்து பேசியிருந்தாரு. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கும் விதமா பேசு தமிழா பேசு உரிமையாளரான ராஜவேல் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாருங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வந்து போச்சு. இந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மாரிதாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி பிஜேபி ஒன்றும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணல, இந்த ப்ராஜெக்டோட நோக்கமே வேற அப்படின்னு அந்த ப்ராஜெக்டுக்கான விளக்கம் ஃபுல்லா வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் பேசின விஷயம்தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருச்சுங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாரிதாஸுக்கு எப்பயுமே அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு வன்மம் தொடர்ந்து இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இதை நானே அவர்கிட்ட டைரக்டா வந்து பேசியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாரிதாஸ் அவர்களை 2 தடவை டைரக்டா மீட் பண்ணி வந்து பேசியிருக்கேன். ஒரு தடவை நான் அவர் வீட்டுக்கு வந்து போயிருக்கேன், அதே மாதிரி இன்னொரு தடவை அவர் எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. ஒரு தடவை மாரிதாஸ் அவர்கள் கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க இவ்வளவு தூரம் பாஜக காண்டி செயல்படுறீங்களே, நீங்க ஏன் பாஜக கட்சியில இணையக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வியை வந்து கேட்டேன். இதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணாரு அப்படின்னா, நானும் பாஜகல எப்படியாவது இணைஞ்சிடணும் அப்படின்னு தான் வந்து நினைச்சேன். ஆனா நான் வந்து கட்சி கிட்ட எனக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஈக்குவலா வந்து போஸ்ட் கொடுக்கணும், அப்படின்னா தான் நான் கட்சிக்கு வருவேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருந்தேன். அது வந்து நடக்கல, அதனால நான் கட்சியில வந்து இணைய போறது இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதா பேச தமிழா பேசு உரிமையாளர் வந்து சொல்லியிருந்தாருங்க. இந்த விஷயத்த கேட்டவுடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஓ, அண்ணாமலை மேல உங்களுக்கு இப்படி ஒரு பொறாமை இருக்கா, இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் மேல தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த இவர் சொல்லிதான் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை, எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இவர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி தான் எல்லா பதிவுகளையுமே போடுறாரு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, குறுக்கு வழியில வந்தவங்களோட கூட்டம் இப்படிதான் வந்து பேசுவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. அந்த ஒரு விஷயமே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து கிரியேட் பண்ணிருந்துச்சு. இப்ப மாரிதாஸ் அவர்களோட பேச்செல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாஜக தமிழகத்துல கொடிகட்டி பறந்த மாதிரியும், அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவோட நிலைமை ரொம்ப மோசமா போன மாதிரியும் தான் பாஜகவோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே நிலவரம் அப்படி இல்லைங்க. அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாஜக கிட்ட வெறும் 3% ஓட் பேங்க் தான் வந்து இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துல பாஜகவோட பிரசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி இப்ப பாஜகவை
11% வாக்கு வங்கி உள்ள கட்சியா வந்து மாத்திருக்காரு. இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் போட்ட எஃபோர்ட் தான் வந்து காரணம். எந்த ஒரு விஷயம்னாலும் தமிழக அரச போல்டா எதிர்க்கிறதுனாலும் சரி, இது மாரி பல விஷயங்கள வந்து பண்ணியிருக்காரு. இவ்வளவு ஏன் தமிழகத்துல அதிமுக கூட பல இடத்துல எதிர்க்கட்சி மாரி இருந்ததில்ல. ஆனா பாஜக பல இடத்துல எதிர்க்கட்சி மாரி இருந்து தமிழக அரச எதிர்த்து பல்வேறு கேள்விகள வந்து கேட்டிருக்காங்க. இதனால தான் தமிழகத்துல பாஜக இவ்ளோ பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு. ஆனா இப்படிலாம் வந்து இருக்கும்போது, அண்ணாமலைலாம் வந்து ஒண்ணும் பண்ணல. அண்ணாமலை வந்து வெறும் சோசியல் மீடியால தான் வந்து கட்சிய நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணாரு அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய தவறு. இப்ப மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு, அண்ணாமலை ஒண்ணும் சரியில்ல. அவர்னால கட்சி ஒண்ணும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகல அப்படின்னா, இந்த விஷயம் இவருக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும், ஜே.பி. நட்டா அவர்களுக்கும், பிரதமர் மோடிக்கும் தானே வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப அண்ணாமலை அவர்கள் சரியா செயல்படல, கட்சிய கரெக்ட்டான இடத்துக்கு கொண்டு போல அப்படின்னா, உடனடியா இவர பொறுப்புல இருந்து தூக்கியிருக்கணுமா இல்லையா? ஆனா பாஜக என்ன பண்றாங்க? அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எப்ப வந்தாலுமே அவர் தான் தமிழகத்தோட பாஜக தலைவர்ன்னு, அவருக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய கரெக்ட்டா குடுக்குறாங்க. இதுல இருந்தே தெரியலையா? அண்ணாமலை அவர்கள் எப்பேர்ப்பட்ட தலைவர்ன்னு. ஆனா இப்படிலாம் இருக்கும்போது, அண்ணாமலை அவர்கள் மேல விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு, ஒரு சில பேர் வீண் பழிய வந்து சுமத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.